வணக்க மக்களே. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் விமான நிலையத்தில் ஒரு காலத்தில் பார்த்தோன்னா சண்டை போட்டுட்டு கைது செய்யப்பட்டிருக்காராம். அதுவும் குடிபோதையில் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறதா மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்ததுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சூப்பர் ஸ்டாராக தமிழ் சினிமாவில் வலம் வந்து கொண்டிருப்பவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வில்லன் கதாபாத்திரத்தை நடித்து பின்னாடி பிரபல நடிகராக உயர்ந்தார். தற்போது வேட்டையின் படத்தில் பிஸியாக நடித்து வந்துட்டுருக்கார் ரஜினிகாந்த். பல நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தோன்னா குடும்பத்தோடு போய் வராரு. சமீபத்தில் கூட அம்பானி வீட்டு கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலை பெண்ணை அவமதித்து நடந்து கொண்ட வீடியோவாக ரொம்ப பார்த்தோன்னா விமர்சனத்துக்கு ஆளானார். நடிகர் ரஜினிகாந்த் 1978ஆம் ஆண்டு படப்பிடிப்புக்காக ஹைதராபாத் போயிருக்காரு. அங்கு வேலை முடிந்ததுமே சென்னை திரும்பியிருக்கார். அப்போது ஹைதராபாத் விமான நிலையத்தில் மது அருந்தி போதையில் போயிருக்கிறார். ரஜினி அவர் நண்பரிடம் தகாத வார்த்தையால் தாக்கி பேசினார். இதனால் இருவருக்கும் சண்டை வெடிச்சது. அந்த நேரத்தில் விமான அதிகாரிகள் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ரஜினி மோசமாக சண்டை போட்டாராம். அவரை கட்டுப்படுத்த முடியாமல் கண்ணாடி அறையில் பார்த்தோன்னா இருக்க வச்சிருக்கிறாங்க. ரஜினி கண்ணாடியை உடைச்சிட்டு ரொம்பவே பார்த்தோன்னா அட்டகாசம் செஞ்சுருக்கிறார். கடைசியில் ஹைதராபாத் போலீஸார் அவரை கைது செய்திருக்கிறாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை இப்போ பார்த்தோன்னா சில சோஷியல் மீடியா பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. அது ரொம்பவே எல்லோருக்குமே பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. சூப்பர் ஸ்டாராக இப்படி பண்ணார் அப்படின்னு எல்லாருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. பொதுவாக பார்த்தோன்னா பிரபலங்கள் அப்படின்னாலே அவங்க நின்னாலும் குறை சொல்கிறவங்க இருப்பாங்க, உட்கார்ந்தாலும் குறை சொல்கிறவங்க இருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி சமீபத்தில் கூட ஒரு பிரபல பாடகர் ஒருத்தர் பார்த்தோன்னா இது போலவே ரொம்பவே ஒரு சிக்கலில் மாட்டியிருந்தார். இதெல்லாம் குடிக்கிறவங்களுக்கு பார்ட்டி, அதே போல் இன்னும் சில நேரங்களில் பார்த்தோன்னா தான் என்ன செய்கிறோம் அப்படின்றது தெரியாது. ஆனால் சினிமாக்காரவங்களுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா இரவு பார்ட்டி அப்படின்றது ஒரு அத்தியாவசியமான ஒன்றாக மாறி வந்துட்டுருக்கு. இதையெல்லாம் தாண்டி ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ பார்த்தோன்னா வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணை அவமதிச்சாரா அப்படின்றத பேசும்பொழுது இப்போ இந்த விஷயமும் சேர்ந்து பார்த்திங்கன்னா அவரை பற்றியதாக வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.